f of t is called a periodic function. Okay, அவன் சொல்றான் f of t is called a periodic function. The periodic is if the periodic is t, periodic function with the periodic is t, then L of f of t equal to 1 by 1 minus e power minus st integral 0 to t e power minus st into f of t into dt. இதுதான் பீரியாடிக் ஃபங்க்ஷன் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ற ஃபார்முலா. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது பேஸ் இல்ல பண்ணி சார் மறுபடியும் அது எப்பவுமே அது 1/e⁻ st சார். டி இது பீரியாடிக். இந்த டி கொடுத்துருக்காங்க பீரியாடிக். இந்த பீரியாடிக் வேல்யூ அந்த இன்டெகிரல்லையே பீரியாடிக் வேல்யூ. இந்த இன்டெகிரல்லையே என்ன இருக்குது பீரியாடிக் வேல்யூ இருக்கு. சரிங்களா? பீரியாடிக் இப்போ நம்ம எந்த குவாட்ரண்ட்னு வருது அதுதான் பீரியாடிக். இல்ல இங்க எந்த குவாட்ரண்ட் இல்ல அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவான். இப்போ வந்து நான் ட்ரிகனாமெட்ரி ஃபங்க்ஷனுக்கு மட்டும் நான் இந்த மாதிரி ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துக்கிறேன். அவன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்திருந்தானா அவனே ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவான். சரிங்களா? அவனே ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருவான். நம்ம ஜஸ்ட் டெரிவேட்டிவ் இன்டகிரேஷன் போட்டு கம்ப்ளீட் பண்றதா. சரிங்களா? நம்மளுக்கு மெயின் ஐடியா என்னன்னா நீங்க கரெக்டா இந்த இன்டகிரேஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். மத்தபடி நம்மளுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. சரியா? ஓகே ஓகே சார். ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷனை லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க சொன்னாவே இதுதான் ஃபார்முலா. நான் வச்சுக்கோ. ஓகே சார். சரிங்களா? இப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி காட்டுறேன். சின்னதில் பெருசு. அதுக்கு முன்னாடி ஒரு நோட்டுன்னு எழுதிக்கிங்களேன். இப்போ வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து இது யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு பெர்னாலிஸ் ஃபார்முலா தெரியுமா? பெர்னாலிஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் u into dv u v1 minus u dash v2 plus u double dash v3 minus u triple dash v4 plus dot 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 dot. இதை படிச்சுக்கிறீங்களா? இது வேணும். இது இங்க மட்டும் இல்ல, நம்ம ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், ஃபோரியர் சீரிஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாக்கு பேரு பெர்னாலிஸ் ஃபார்முலா. இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன v1 என்ன? v1 இஸ் நத்திங் பட் இது வந்து இது எப்படி எழுதணும்னா u into v into dx. இதனோட அனதர் ஃபார்மேட் u into v into dx. அப்ப v1 என்னன்னா இன்டெகிரல் v into dx. அப்ப v2 என்ன? v2 ஒண்ணும் இல்ல, இன்டெகிரல் v1 into dx. அப்ப v3 னா v3 again இன்டெகிரல் v2 into dx. preceding value vங்கிறது என்ன? இதுக்கு முன்னாடி preceding value v என்ன நோட்டேஷன் v into dx. v2 என்ன? v ஓட வேல்யூ. v3 என்ன? v2 ஓட வேல்யூ. சரிங்களா? இதே மாதிரி vங்கிறது போயிட்டு இருக்கும். அப்ப u னா என்ன? uங்கிறது given the function. அப்ப u dash னா derivative of u. derivative of u. u எங்க இருக்குது? இங்க இருக்கிற மாதிரி u. இந்த u தான். சரி, அப்ப u double dash என்ன? derivative of u dash or second derivative of u. ரெண்டு ஒண்ணுதான், அது derivative of u dash னு வெச்சுக்கங்க. second derivative of u dash. ஓகே, டாட் 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 டாட். அப்ப இந்த ஃபார்முலா நான் வச்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி லோயர் கிளாஸ்ல மேபி நீ சிபிஎஸ்சி இருக்கணும்னா நம்ம u into v ஃபார்முலா மட்டும் படிச்சிருப்போம். பட் பெர்னாலிஸ் ஃபார்முலா நீ ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே படிச்சிருப்ப. இருந்தாலும் தெரிஞ்சுக்கோ. இப்பதான் படிக்கிறியா? இது வந்து ஃபோரியர் சீரிஸ்க்கும் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்முக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோரியர் சீரிஸ் அண்ட் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இது ரெண்டுக்குமே அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். இப்பயே நான் கொடுத்துட்டேன். அதனால இந்த ஃபார்முலா பேர் என்ன தெரிஞ்சுங்க. இந்த ஃபார்முலா பேர் பெர்னாலிஸ் ஃபார்முலா. ஓகே சார். சரி, அடுத்த ஃபார்முலா இன்னொரு நோட் என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு sin x ஃபார்முலா தெரியும், cos x ஃபார்முலா தெரியும். என்ன? ஆய்லர் ஃபங்க்ஷன் ஃபார்முலா. அதாவது e பவர் ix ன்னு என்ன எடுப்பீங்க? e பவர் ix ஈக்குவல் டு cos x பிளஸ் i sin x ன்னு ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா இப்ப தெரிஞ்சுக்கங்க. e பவர் ix ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா cos x மைனஸ் i sin x ன்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதுல இருந்து cos x என்ன வரும்? ரெண்டையும் ஆட் பண்ணா cos x வரும். அப்ப என்னது? e பவர் ix பிளஸ் e பவர் மைனஸ் ix டிவைட் பை 2 வந்து cos x பண்ணலாம். ரெண்டையும் ஆட் பண்ணி தான் பாருங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா cos x வரும். அதே இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா sin x வரும். ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? e பவர் ix மைனஸ் e பவர் மைனஸ் ax. i கிட்ட கோஎஃபிஷியன்ட் i இருக்கனால அங்க வர sin க்கு பக்கத்துல கோஎஃபிஷியன்ட் i இருக்கனால என்ன கிடைக்கும்னா டிவைட் பை 2i வரும். சரிங்களா? இது என்ன ஃபார்முலா? மேல இருக்குது ஆய்லர்ஸ் ஃபார்முலா. ஓகே,
இதுக்கு வந்து ஆயிலர்ஸ் ஃபார்முலா வந்து சிம்பிளிஃபை பண்ணா sin x ம் cos x ம் கிடைக்கும். சரிங்களாப்பா? ஓகே சார். சரி, இதே ஐடியா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு வரும். இதுக்கு வந்து நார்மல் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன், சர்க்குலர் ஃபங்க்ஷன். இதே ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கு வரும். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா e பவர் x ஈக்குவல் என்ன சொல்றாங்கன்னா cos hx பிளஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு i இல்லாம வரும். அது e பவர் மைனஸ் x வச்சுக்கிட்டீங்கன்னா cos hx மைனஸ் sin hx னு வரும். ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? cos hx கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. cos hx ஈக்குவல் என்னதுலாம் e power x plus e power minus x divided by 2. அதே sin hx என்ன வரும்? sin hx equal to e power x minus e power minus x divided by 2. இதுல இருந்து tan hx என்ன அப்படிங்களா? sin by cos. அப்ப என்ன கிடைக்கும்? e power x minus e power minus x divided by e power x plus e power minus x. இதான் tan hx ஓட ஃபார்முலா. எனி டவுட்? இல்ல புரிஞ்சுச்சு சார். இந்த ஃபார்முலா எதுக்குன்னா இவ்வளவு ஃபார்முலா கொடுத்தது இந்த ரிசல்ட்டுக்காக நான் கொடுத்துக்கிறேன். இந்த ரிசல்ட் வந்து இப்போ நான் அப்ளை பண்ண போறேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறேன். அப்போ இந்த ஃபார்முலா தெரிஞ்சாதான் நான் வந்து இந்த ப்ராப்ளத்தை நடத்த முடியும். அதுக்காக தான் நான் இங்கிருந்து இத்தனை ஃபார்முலா கொடுத்துக்கிறேன். சரிங்களா? இத்தனை ஃபார்முலா கொடுத்துக்கான காரணம் இப்போ போட போற ப்ராப்ளத்துக்கும் அடுத்த ப்ராப்ளத்துக்கும் இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ண போறேன். சரிங்களா? ஓகே. இது பேசிக் ஃபார்முலா. பெர்னாலிஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதுல இருந்து சின்ன சின்ன ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்தோம். இது இப்போ போடக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் ஆகும்.